வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டர் என்ட்ரிக்கான கவுன்சிலிங் அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கான ஷெட்யூல் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம செக் பண்ண போறோம். ஸோ TNLEA 2023 இப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு விண்டோ அப்படின்றது ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2023க்கான TNLEAக்கான அப்ளை பண்ணவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா அது நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னாவே செக் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ரேங்க் என்ன அப்படின்றது லாகின் வித் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னாவே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஷெட்யூல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் பர் ஷெட்யூல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைட்லேயே இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்றது 1/6, அப்லோடிங் 6ஆம் தேதி, எண்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 7 ஜூலையோட முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்தது. ரேங்கிங் அப்படின்றது 31ஆம் தேதி வரும்னாங்க. பட் அது கொஞ்சம் தள்ளி இப்போ வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங் டேட் அப்படின்றது, அதாவது ரிசர்வேஷன் கேட்டகரிக்கான ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் நடக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்றது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன 7 ஆகஸ்ட்லேருந்து 19ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தரா இதில் என்னன்னா யாருக்கு என்னென்ன அப்படின்ற ஷெட்யூல், அதாவது இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த பிடிஎஃப் வந்திருக்கு என்னென்ன ரேங்க்குக்கு என்னென்ன ஷெட்யூல் அப்படின்றது. ஸோ ரவுண்ட் 1 அப்படின்றது 7ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி வரைக்கும். ரவுண்ட் 2வது 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும். ரவுண்ட் 3 அப்படின்றது 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேங்க் வைஸ் விட்டுருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ஓல்டு. இதுதான் இப்போ அப்டேட்டடாக வந்தது. இதை தான் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அஸ் பர் இதுபடி என்னன்னா ரவுண்ட் 1 என்னென்ன பர்சன்டேஜ்லேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 99.714லிருந்து 91.64, அதாவது 91.6428லிருந்து 99.7142% எடுத்தவங்க வரைக்குமான கவுன்சிலிங் அப்படின்றது 7ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது 9ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது 10ஆம் தேதி அன்னைக்கு. ரவுண்ட் 2 அப்படின்றது யாருக்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 80.4047% எடுத்தவங்களிலிருந்து 91.6363 இந்த பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கான கவுன்சிலிங் அப்படின்றது 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் நடக்குது. அந்த அன்னைக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது 13ஆம் தேதியும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது 14ஆம் தேதியும் கொடுக்குறாங்க. அதே சமயம் ரவுண்ட் 3க்கான கவுன்சிலிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 51.4285, அதாவது 51.4285% எடுத்தவங்களிலிருந்து 80.4% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 3 நடக்குது. இந்த ரவுண்ட் 3 16, 17 ஆகஸ்ட் 2 நாள் நடக்குது. அதுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது 18ஆம் தேதியும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதியும் முடியுது. ஸோ 19ஆம் தேதியோட இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்றது முடியுது. ஸோ இப்போதைக்கு இந்த பதிவில் நம்ம மெயினாக பார்க்கணும்னு நினைச்சது ஜென்ரல் கவுன்சிலிங். ஜென்ரல் கவுன்சிலிங்ல 3 ரவுண்டா நடத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது 7ஆம் தேதி 8ஆம் தேதியும் நடக்குது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 91.64% அண்ட் எபோவ் இருக்கிறவங்களும், செகண்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 80.4047% அண்ட் எபோவ் இருக்கிறவங்க 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும்
51.4285% இருந்து 80.4% வரைக்கும் வந்து நடக்குது. ஸோ இந்த ஷெட்யூல் படி தான் வந்து இந்த இயருக்கான லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் வந்து அப்படின்றது நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் அப்படின்றது ப்ரீவியஸாகவே முடிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேற ஏதாவது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூலில் வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஒன்ஸ் அகைன் எஸ்சிஏலேருந்து எஸ்சிக்கான கவுன்சிலிங் அப்படின்றது வந்து 21ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்சிக்கான கவுன்சிலிங் அப்படின்றது வந்து 23ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த பதிவில் பார்த்தது. ஸோ லேட்டர் என்ட்ரி ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டவுட்ஸை வந்து நம்ம முடிந்த வரை வந்து தெரிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம தொடர்ந்து வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பொறுமையா பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லயுமே இந்த டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாவும் நீங்க வந்து தாராளமா கால் பண்ணி கேட்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து பேசுறேன். நன்றி, வணக்கம்.